சாந்தி. நேயர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற இந்நிகழ்ச்சியில் வரவேற்கின்றேன். விலைமதிப்பற்ற ரத்தினம் என்பது மிகவும் இரகசியமானதாகும். இதன் மூலமாக அன்பான பாப்தாதா நம் அனைவரையும் மிக உன்னதமாக உயர்த்த விரும்புகின்றார். மேலும் இந்த ரத்தினங்களுடன் விளையாடும் ரத்தின வியாபாரிகளான விசேஷ ஆத்மாக்களில் ஒருவரான மற்றும் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மூத்த ராஜயோகி மதிப்பிற்குரிய ராஜு சகோதரர் அவர்கள் நமது முன்னால் வந்துள்ளார். சகோதரரே, விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற இந்நிகழ்ச்சிக்கு தங்களை மிகவும் மனதார வரவேற்கின்றேன். சகோதரரே, நீங்கள் இந்த 5 சொரூபங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நேயர்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம். 5 ஸ்வரூபத்தை பற்றி நாம் பார்ப்போம். ஆத்மா இந்த உலக நாடகத்தில் தன்னுடைய பங்கினை நடிப்பதற்காக வருகின்றது. ஆத்மாவின் அனாதி சொரூபம் என்பது மிகவும் பவித்திரமானது, சுத்தமானது. ஆத்மா தன்னுடைய நாடகத்தின் பங்கை நடித்து முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்லும் போது நாம் சம்பூர்ணமாக ஆகி திரும்பி செல்கின்றோம். யோக பலத்தின் மூலமாக நாம் தூய்மையாக ஆகின்றோம் என்றால் மிக சிறந்தது. ஆனால் அம்மாதிரி ஆகவில்லை என்றால் பழைய கணக்கு வழக்குகளை முடிப்பதற்காக தண்டனை என்பது அடைகின்றோம். ஆத்மாவில் உள்ள அந்த பழைய சம்ஸ்காரங்களை, பாவ கர்மங்களை அனைத்தையும் முடித்துவிட்டுதான் ஆத்மா வீட்டுக்கு திரும்பி செல்கின்றது. ஆத்மா தன்னுடைய மூலஸ்வரூபத்தில் இருக்கும்போது பவித்திரமாக சுத்தமாக இருக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய வீடே அம்மாதிரி தான் இருக்கும். அப்பவித்திரமான ஆத்மாக்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசம் ஆக முடியாது. இத்தனை ஆத்மாக்கள் வீட்டுக்கு திரும்பி செல்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவும் அவர்களுடைய பழைய கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு தான் செல்கிறார்கள். ஆத்மா பவித்திரமான ஒரு நிலையில் சத்தியுகத்தில் பாகத்தை நடிக்க வருகின்றது. அதனுடைய ஆதாரத்தில் அதற்கு ஷரீரம் கிடைக்கின்றது. ஆத்மா தேகத்தோடு தான் தன்னுடைய பாத்திரத்தை நடிக்கின்றது. இவ்வாறு தேகத்தோடு பாத்திரத்தை நடித்து சிறிது சிறிதாக அந்த தேகத்தினுடைய தாக்கம் என்பது ஆத்மாவின் மீது ஏற்படுகின்றது. ஆகவே ஆத்மாவில் உள்ள கலைகள் சிறிது சிறிதாக குறைகின்றது. ஆத்மாவில் 16 கலைகள். ஆத்மா பவித்திரமாக சுத்தமாக இருந்தது. 1250 ஆண்டுகள் வரைக்கும் அது தன்னுடைய பாகத்தை நடித்து முடிக்கும் பொழுது 2 கலைகள் திரேதாயுகத்தில் குறைந்து விடுகின்றது. சிலர் கேட்கின்றார்கள், எந்த 2 கலை குறைகின்றது? ஆத்மாவிலிருந்து இந்த 2 தன்மைகள் நீங்கி விடுகின்றது என்று தனிப்பட்டு எதனையும் நாம் கூற முடியாது. ஆத்மாவினுடைய அந்த தூய்மையினுடைய தன்மை குறைபாடு ஏற்படுகின்றது. ஏனென்றால் ஆத்மா இந்த தேகத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த தேக பானம் ஏற்படுகின்றது. ஆத்மாவுக்கு இந்த சரீரத்தினுடைய நட்பு என்பது கிடைத்த பின்னர் சிறிது சிறிதாக அதனுடைய தாக்கம் ஏற்படுகின்றது. இந்த சரீரத்திற்கு உணவு கொடுக்க வேண்டும், தூங்க வைக்க வேண்டும் என்றெல்லாம் ஆத்மா இந்த தேகத்தை பார்க்கின்றது. அதனுடைய தாக்கம் என்பது ஆத்மாவின் மீது ஏற்படுகின்றது. ஆத்மா மிக தூய்மையான தன்மையாக இருந்தது. அந்த தேக அபிமானத்தின் கலப்படம் ஏற்படுகின்றது. பின்னர் துவாபர யுகம் என்பது வரும்பொழுது ஆத்மாவின் தூய்மையினுடைய தன்மையில் பாதி குறைந்து விடுகின்றது. துவாபர யுகத்தில் ஆத்மாவில் 8 கலைகள் தான் இருக்கின்றது. சத்தியுகம் திரேதாயுகம் 20 பிறப்பில் ஆத்மாவில் உள்ள கலைகள் பாதியாக குறைந்து விடுகின்றது. தன்னுடைய தூய்மையினுடைய தன்மை மாறுபட்டு விடுகின்றது. துவாபர யுகத்தில் விகாரங்கள் என்பது கலப்படம் ஏற்படும் போது துக்கம், அசாந்தி ஏற்படுகின்றது. பின்னர் பகவானை அழைக்க ஆரம்பிக்கின்றோம், நினைவு செய்ய ஆரம்பிக்கின்றோம். முதலில் நம்முடைய பக்தி அவ்வபச்சார பக்தியாகத்தான் இருந்தது. ஏனென்றால் ஒரே ஒரு சிவ பரமாத்மாவைத்தான் நாம் பக்தி செய்தோம். சோமநாத் கோவில் என்பது கட்டினோம். பல்வேறு கோவில்களை கட்டி நாம் இறைவனை வழிபட்டோம். பின்னர் தேவி தேவதைகளின் பக்தி என்பதும் ஆரம்பமாகின்றது. நாம் தான் தேவி தேவதையாக ஆகியிருந்தோம். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருந்தது. பின்னர் நாம் அந்த தேவி தேவதைகளின் சிலைகள் வைத்து நாம் நினைவு செய்ய ஆரம்பிக்கின்றோம். இதில் நாம் பக்தர்கள் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளக்கூடாது. பக்தர்கள் அர்ச்சனைகள், ஆராதனைகள் செய்யும் சிலைதான் நாம் என்று நினைவில் கொள்ள வேண்டும். முதலில் நாம் தான் பூஜைகள் ஆரம்பம் செய்கின்றோம். பாபா எப்பொழுதும் கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் தான் பூஜைக்கு உரியவர்களாக பூஜாரிகளாகவும் ஆகின்றீர்கள். நாம் தான் பூஜைக்குரிய ஆத்மாக்களாக சத்தியுக திரேதாயுகத்தில் வாழ்ந்தோம். நாம் தான் கோவில்களை கட்ட ஆரம்பிக்கின்றோம்.
நாம் தான் அம்மாதிரி இருந்தோம் என்பதனை பரமாத்மா சாட்சாத்காரம் செய்விக்கின்றார். இவர்களை இஷ்டமானவர்கள் என்று எண்ணி அந்த இஷ்ட தேவதைகளாக அவர்களுடைய ஆலயங்களை கட்டி நாம் பூஜிக்க ஆரம்பிக்கின்றோம். சகோதரரே, ஒருவர் வீட்டில் யாராவது சரீரம் விடுகின்றார் என்றால் சில நேரம் அவரது புகைப்படத்தை கோயிலில் வைத்து விடுகிறார்கள். நாமும் கூட எங்களுடைய குலதேவி தேவதை என்று சொல்கின்றோம். தேவி தேவதைகளின் குலம் என்று சொல்கிறோம். பின்பு அவர்களின் சிலையை கோவில்களில் வைக்கின்றோம். பரமாத்மா கூறுகின்றார், உங்களுடைய நினைவு சின்னங்களை தான் குலதேவி குலதேவன் என்று. நம்முடைய சம்பூர்ண தன்மைக்கு தான் பூஜை என்பது நடைபெறுகின்றது. என்னவாக இருந்தோம், துவாபர யுகத்திலும் நம்முடைய சிலைகளை வைத்து நாம் தான் பூஜை செய்கின்றோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். 5 ஸ்வரூபத்தில் நாம் சத்யுக திரேதாயுகத்தில் தேவதா ஸ்வரூபத்தில் இருந்தோம். துவாபர யுகத்தில் நாம் தான் பூஜாரிகளாக ஆகி பூஜை செய்கின்றோம். மேலும் சங்கம யுகத்தில் நாம் பிராமண ஸ்வரூபத்தில் இருக்கின்றோம். நாம் மிகவும் பாக்கியசாலிகள். ஏனென்றால் பகவானுடைய பாலனை நமக்கு நேரடியாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. கலியுகத்திற்கு இடையே நாம் எவ்வளவு தூய்மையாக இருக்கின்றோம். ஆகவே பிராமண வாழ்க்கை மிகவும் பாக்கியம் நிறைந்த வாழ்க்கை. ஆக 5 ஸ்வரூபத்தில் நாம் சத்யுக திரேதாயுகத்தில் தேவதா ஸ்வரூபமாக இருந்தோம். துவாபரயுக கலியுகத்தில் பூஜ்ய ஸ்வரூபத்தில் பூஜாரிகளாக நாம் வாழ்ந்து வந்தோம். சங்கமிகம் பகவானுடைய நேரடி குழந்தையாக பாக்கியவான் வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றோம். இந்த 3 ஸ்வரூபத்தை நாம் நினைக்க வேண்டும். பின்னர் நாம் எங்கிருந்து வந்தோம்? பரந்தாமத்தில் நாம் ஜோதி பிந்து சுரூபமாக தூய்மையாக வாழ்ந்தோம். அந்த நிலை. பின்னர் பரிஸ்தா நிலை. ஆக இந்த 5 சுரூபத்தில் 3 சுரூபம் என்பது சாக்கார தன்மையினுடைய நினைவு. நிகழ்காலத்தின் சுரூபம் சங்கமிக பிராமணன். கடந்து முடிந்தது. இஷ்ட தேவதா ரூபத்தில் பூஜைகள் நடைபெற்றது. மேலும் வரக்கூடிய காலத்தில் நாம் தேவதைகளாக மாறுகின்றோம். சகோதரரே, இறுதியில் பாபா கவனம் செலுத்துகின்றார் எவ்விதமாக ஜுவால ரூப ஸ்திதியில் இருப்பது என்று. இந்த ஜுவால ஸ்திதியில் கலியுக உலகம் எரிந்து பஸ்பமாகிவிட வேண்டும். எவ்வாறு இந்த யோகத்தின் உயர்ந்த நிலையின் மூலம் இந்த முழு கலியுகத்திற்குள்ளும் விநாசத்தின் நெருப்பு சுடர்விட்டு எரியும் அல்லது பஸ்பமாகும்? வெறும் ஒரு கட்டையின் மூலமாக நெருப்பின் வேகத்தை அதிகப்படுத்த முடியாது. அநேக கட்டைகளை சேர்க்கும் போதுதான் அந்த நெருப்பின் வேகம் அதிகமாகும். பாபா ஜுவாலா சுரூப யோகம் என்பதை பற்றி கூறுகின்றார். நாம் ஒரு குழுவோடு இருந்து யோகம் செய்ய வேண்டும். பிராமணர்களாகி நாம் குழுவோடு அமர்ந்து தபஸ்யா செய்ய வேண்டும். ஒரே சங்கல்பத்தில் நாம் அனைவரும் உறுதியாக இருக்கும் பொழுது அந்த தூய்மையினுடைய சக்தி, அந்த எண்ண அலைகளுடைய அதிர்வுகள் கலியுகத்தில் உள்ள அப்பவித்திர தன்மைகளை அழிக்கின்றது. ஆகவே விநாசம் என்பது கலியுகத்தில் இருக்கக்கூடிய விகாரங்கள் அனைத்தும் விநாசம் ஆகின்றது. ஆகவே பாபா நாம் அனைவரும் ஒரு குழுவோடு அமர்ந்து தபஸ்யா செய்ய வேண்டும். இந்த குழுவிலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல எண்ணங்களின் வேகமானது கலியுகத்தில் உள்ள விகார எண்ணங்களை அழித்து விடுகின்றது. ஒரு மனிதன் தனியாக அமர்ந்து யோகா செய்வதன் மூலமாக ஜுவாலாமுகி யோகம் என்று கூற முடியாது. நாம் குழுவோடு அமர்ந்து தியானம் செய்யும் போதுதான் அந்த தியானத்தின் சக்தியானது ஜுவாலாமுகியாக ஆகின்றது. அந்த குழுவில் 10 பேர் இருந்தாலும் பரவாயில்லை. ஒரே ஒரு சுத்த சங்கல்பத்தில் அந்த 10 நபரும் அமர்ந்து யோகம் செய்ய வேண்டும். மேலும் எனக்கு இருப்பது ஒரு பாபா, அவரை தவிர வேறு யாருமே இல்லை என்று அந்த ஒருவரின் நிலையில் நிலைத்திருக்க வேண்டும். மூழ்கி இருக்க வேண்டும். லவ்லீனாக ஆகிவிட வேண்டும். அந்த நிலையில் இருக்கும்போது அவர்களுக்குள் எவ்விதமான குழப்பமான எண்ணங்கள் என்பதே எழாது. அவர்கள் மிகவும் ஏகாகிர தன்மையோடு, ஸ்திரத்தன்மையோடு, தெளிவான தன்மையோடு இருப்பார்கள். தன்னை பார்ப்பார்கள், பாபாவை பார்ப்பார்கள். ஆக ஒரு குழுவோடு அமர்ந்து எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும் போது அந்த எண்ணங்களுடைய சக்தி மிகவும் சக்தி நிறைந்ததாக இருக்கும். அதனைத்தான் ஜுவாலாமுகி என்று கூறப்படுகின்றது. பாபா எந்த சப்தங்களை பிரயோகிக்கின்றாரோ அவைகளை மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. ஏனென்றால் நாம் அதன் பாவனைகளை, கருத்துக்களை சரியாக புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய புருஷார்த்தத்தை நேரத்தின் அனுசாரமாக பாப்தாதா விரும்பும்படியாக அவ்வாறே செய்ய முடியும். அப்போதுதான் அந்த நிலையை அடைய முடியும்.